ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அரசுவை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காளான் வச்சு ரொம்பவே சிம்பிளான ஒரு உப்பு கறி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து எல்லா சாதத்துக்கும் ரொம்பவே சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த காளான் உப்பு கறி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு தாளிக்கிற ஜாமான் எதுவுமே தேவையில்லை. வெறும் வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இதில் வந்து வர மிளகா சேர்த்துக்கலாம். நான் குண்டு மிளகா ஒரு 5 போல் சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான். இது முழுக்க முழுக்க நம்ம மிளகு தூள் தான் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். ஸோ அதனால் அதோட மிளகோட காரம் தான் அதிகமாக இருக்கும். கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயில் வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு, நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இப்போ வந்து நான் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற மஷ்ரூமை வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 1 பாக்கெட் மஷ்ரூம் இருக்கும். ஒரு 200 கிராம் வந்து மஷ்ரூமு. இதை நம்ம பொடியாக நறுக்கி நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து அந்த எண்ணெயில் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் நம்ம செய்ய போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். நம்ம மஷ்ரூம்லேருந்தே நிறைய வந்து தண்ணி வரும். ஸோ அந்த தண்ணியிலே மஷ்ரூம் வந்து ரொம்ப சூப்பராக குக் ஆகிடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வைக்கும் போதே உங்களுக்கு இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. ஸோ இந்த அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மஷ்ரூம் வெந்துடும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு குக் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமாக மஷ்ரூம் வந்து குக் ஆகிடும். இப்போ மஷ்ரூம் வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. மஷ்ரூமும் பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு உப்பு கறினால மிளகாய் தூளும் மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் வந்து அதிகமாக இருக்கும். பெப்பர் பவுடர் வந்து ஒரு 1 டீஸ்பூன் இல்லைனா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த பெப்பர் பவுடர் தான் அதிகமாக இருக்கணும். ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை இதை கூட நம்ம தூவி இறக்கிக்கலாம். ரொம்ப சிம்பிளான காளான் உப்பு கறி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா ரெசிபிக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா ரெசிபிக்கும் சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.